ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதற்கான சிறு விளக்கம். ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். லைக் கொடுங்க. உங்கள் சந்தேகங்களை தான் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஆகஸ்ட் 2026 ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றமும் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மையும் தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது மிக அவசியம். அதேபோல் சக ஊழியர்கள் மற்றும் உங்கள் வாடிக்கையாளரிடம் பேசும்போது தெளிவான தகவல் தொடர்பு தேவை. தவறான புரிதல்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதற்கும் வியாபார பேச்சுவார்த்தைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சாதகமாக உங்களுக்கு அமையும். வருமானம் சீராக இருந்தாலும் தேவையற்ற சில செலவுகள் ஏற்படக்கூடும். கடன் சுமை குறையவும் பழைய கடன்களை பைசல் செய்யவும் இது ஒரு நல்ல காலம். அவசரப்பட்டு புதிய முதலீடுகள் அல்லது தேவையற்ற பொருட்களை வாங்குவது தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் கணவன் அல்லது மனைவி இவர்களுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் சகோதர சகோதரிகளிடம் கோபம் கொள்ளக்கூடாது. அவர்களுடன் பேசும்போதும் விவாதத்தின் போதும் உங்களுக்கு பொறுமை அவசியம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வீடு அல்லது சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றமான முடிவுகள் கிடைக்கும். பணிசுமையின் காரணமாக லேசான உடல் சோர்வு, கழுத்து அல்லது முதுகு வலி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் பேணி காப்பது அவசியம். நேரத்திற்கு சரியாக உணவு உட்கொள்ள வேண்டும். அது அடுத்தபடியாக நீங்கள் இந்த மாதம் முக்கியமான முடிவுகளோ அல்லது ஏதாவது ஒப்பந்தம் போடுவதாக இருந்தாலோ குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவை. இந்த மாதம் புதன்கிழமை வாரந்தோறும் இந்த மாதம் தோறும் புதன்கிழமை தோறும் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது ஏதாவது தீவனங்கள் பசுமாட்டிற்கு வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.